2026ஆம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் 5 மாநிலங்களில் தேர்தலை நடத்த உள்ளது. அதில் அஸ்ஸாம் அஸ்ஸாம் மாநிலத்தின் தேர்தல் 2026இல் நடைபெறுகிறது. அதற்கான ஆயுள் காலம் 2021ஆம் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக 173 தொகுதிகளில் நின்று 133 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகள் வெற்றி பெற்ற நிலையில் தேமுதிக புதிதாக தற்பொழுது திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கம்யூனிஸ்டுகள் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டும் சேர்த்து 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மதிமுக கடந்த தேர்தலில் 6 தொகுதிகள். தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. கொங்கு இளைஞர் பேரவை கடந்த தேர்தலில் 1 தொகுதியில் போட்டியிட்டது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிட்டது. இப்படி திமுக கூட்டணி 2021 கிட்டத்தட்ட 133 தொகுதியில் திமுக தனிப்பிரமியம் கூட்டணிகளுடன் சேர்ந்து 159 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சார்பில் ஒதுக்கப்படும் தொகுதிகளின் உத்தேச பட்டியல் இதோ. காங்கிரசுக்கு 28 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா தொகுதி என முடிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. தேமுதிகவுக்கு 8 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா தொகுதி, அதில் சுதீஷ் போட்டியிடுவார் என நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு கடந்த முறை 6 தொகுதி, இந்த முறை 8 தொகுதி, பாண்டிச்சேரியிலும் தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தெரிய வருகிறது. கம்யூனிஸ்டுகள் கடந்த முறை போல் இந்த 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் 6+6 தொகுதி, மொத்தம் 12. மதிமுகவுக்கு கடந்த முறை 6 தொகுதி, இந்த முறையும் 6 தொகுதி. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கடந்த முறை 2 தொகுதி வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கடந்த முறை 1 தொகுதி வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 2 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. கொங்கு இளைஞர் பேரவைக்கு 1 தொகுதி திமுக சின்னத்தில் போட்டியிடுவார்கள். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஆனால் கடந்த முறை 3 தொகுதி ஏனி சின்னத்தில் போட்டியிடுவார்கள். மனிதநேய மக்கள் கட்சி திமுக சின்னத்தில் 2 தொகுதியும், பாஜக 1 தொகுதியும் திமுக சின்னத்திலும், எஸ்டிபிஐ 1 தொகுதி திமுக சின்னத்திலும், முக்குளத்தோர் புலிப்படை 1 தொகுதி கருணாஸ் டிஎம்கே சின்னத்திலும், தமிழர் தேசியம் கட்சி 1 தொகுதி திமுக சின்னத்திலும், கொங்கு மக்கள் தேசிய கட்சி 2 தொகுதி, கடந்த முறை 3 தொகுதி திமுக சின்னத்திலும், அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் 1 தொகுதி திமுக சின்னத்திலும், முக்குளத்தோர் முன்னேற்ற கழகம் 1 தொகுதி திமுக சின்னத்திலும், ஆதி தமிழர் பேரவை 1 தொகுதி திமுக சின்னத்திலும், மக்கள் விடுதலை கட்சி 1 தொகுதி திமுக சின்னத்திலும், கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் 1 தொகுதி திமுக சின்னத்திலும், இதர கட்சிகளுக்கு 2 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்படி 234 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு 82 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் திமுக 152 தொகுதியிலும், கூட்டணி கட்சிகளில் திமுக சின்னத்தில் போட்டியிடும் சின்னம் 18, கிட்டத்தட்ட 170 சீட்டுகளில் திமுக சின்னத்தில் திமுக போட்டியிடுகிறது. மொத்தம் 18 முதல் 20 கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி சேரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் உத்தேச தொகுதி நிலவரம். எந்தெந்த தொகுதி என்ற முடிவை திமுக தேர்தலுக்கு பின்னுதான் அறிவிக்கும் என்ற நிலையில் அதிமுக பகுதிகள் எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் என்பது இன்னும் முடிவு செய்யப்படாத சூழலில் பிஜேபி பெரும் தொகுதிகளை கேட்பதாகவும், அது தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்க வேண்டிய சூழலில் அதிமுக இருப்பதையும் உணர்ந்து தேர்தல் தேதிக்கு பின் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் தொகுதி விவரம் வெளிவரும் என தெரிய வருகிறது. எனவே இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் உத்தேச எண்ணிக்கையிலான இந்த எண்ணிக்கையில் சிறிதுதான் மாற்றம் இருக்கும். கிட்டத்தட்ட 90% இது சரியாகத்தான் இருக்கும் என கணிக்கிடப்பட்டுள்ளது.
எனவே திமுக கிட்டத்தட்ட 170 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இது கடந்த தேர்தலை விட 3 தொகுதி குறைவு என்றாலும் கூட்டணி கட்சிகள் பலம் திமுகவுக்கு சாதகமா இருக்குமா என்பதை அதிமுக தேர்தல் பட்டியல், தொகுதி மற்றும் மற்ற விவரங்கள் வந்த பிறகும், தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பட்டியல், தொகுதி, வேட்பாளர்கள் பட்டியல் வந்த பிறகும் கணித்து விடலாம். எனவே இந்த தேர்தல் களம் அதிமுக பாஜக தலைமை கூட்டணிக்கும், திமுக கூட்டணிக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்கான போட்டியாகத்தான் இருக்கும் என்பது மக்களின் கருத்து.